சிலர் தலித்துகள் வீட்டில் போய் உணவு உண்டதை பெரிதாக பேசுகிறார்கள். தலித் வீட்டில் உணவு உண்டீர்களே, உங்கள் வீட்டில் என்ன உண்பீர்கள்? சுரத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற நான் மனிதன், அந்த பக்கம் யாரும் இருக்கிறீர்களா? எழுதி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பதில் ஒன்றும் சொல்லல. நாம கவிதை எழுதி 20 வருஷம் ஆச்சு. விசாவுக்காக காத்திருக்கிறேன்னு அம்பேத்கர் எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் எந்த நாட்டுக்கு போறதுக்கு விசா கேட்டாரு அப்படின்னா, இந்த ஊர்ல உன் தெருவில் உன் மனசுக்குள்ள வரதுக்கு தான் விசா கேட்டிருக்காரு. இவனுக்கு விசா கொடுத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? தெருவான வரணுமா, நாளைக்கு பொண்ணு கேட்பான்னு. நீங்க எந்த டைலாக் ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு இதை கேட்பீங்க, நாளைக்கு பொண்ணு கேட்பீங்க. 8 எடுப்புல தான். நான் போன மாசம் திருப்பூர் போயிருந்தேன். திருப்பூர்ல கேட்டேன், எப்பா டிஷர்ட் போட்டு வந்து பொண்ணுங்களை உசார் பண்றாங்களா, இங்க எல்லாம் வெறும் டிஷர்ட்டா உற்பத்தி பண்றீங்க, உங்களுக்குலாம் எவ்வளவு பேர் உங்களுக்குலாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவன் பாவம் முழிக்கிறான் பாவம். ஏன்னா டே இங்க தொழில் பூரா நசிஞ்சு போய் ஜிஎஸ்டில ஒண்ணுமே பண்ண முடியாம நாங்க எல்லாம் கடையை சாத்திட்டு இருக்கிறோம். இப்ப போய் ஏன்டா நீ இதை கிளப்புற? இந்த டிஷர்ட் விஷயத்தை யார் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ல விவாதமா மாத்தினதுன்னா, அத்துள் முடிக்கு டை அடிச்சு பேசுனது என்ன, அவன் பேசுனது, அவன் கிளப்பி விட்டது. அது வந்து ஒரு பொது வெளியில ஒரு விவாதமா மாறுச்சு.